ஆக்டர் கம் டைரக்டர் பார்த்திபன் சார் அவர்கள் ஒரு ஈவெண்ட்டில் அவர் பட்ட கஷ்டத்தை வந்து ரொம்பவே அழகாக வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. இது இப்போ பல பேருக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் இப்போ சொல்கிறத கேட்டு நீங்களாவே வந்து புரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து பார்த்திபன் சார் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. சாப்பாடு அப்படின்னு வந்து பார்த்தா ரசம் சாதம், தேங்காய் சட்னி இப்படி தான் என் வீட்டில் இருந்தது. பாக்கியராஜ் சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக நான் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் என்னை தாஜ் ஹோட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க மொதல் தடவை நான் வந்து அந்த பஃபே சிஸ்டம்லாம் நான் வந்து பார்க்குறேன். அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அதே போல் அந்த ஒரு பசி வந்து என்னை என்ன பண்ணுச்சுன்னா, அங்கே இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் பார்த்தோன்னே ஒரு தட்டை எடுத்து பஃபே சிஸ்டமில் திரும்பவும் நம்ம அந்த தட்டை எடுத்து திரும்பவும் நம்ம சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்றது வந்து எனக்கு அப்போ தெரியாது. ஒரு தடவை தான் தட்டு கொடுப்பாங்க, ஒரு தடவை தான் நம்ம சாப்பாடு எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். பிரியாணி, பரோட்டா, அது இதுன்னு எல்லாம் என்னென்ன டிஷ்ஷஸ் இருந்துச்சோ எல்லாத்தையுமே எடுத்து என் தட்டே பரங்கி மலை மாதிரி ஆயிடுச்சு. நான் அக்கம் பக்கத்தில் எதுவுமே பார்க்கல. அதுதான் என்னுடைய பசியே. நான் போய் இப்படி டேபிளில் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி பக்கத்து தட்டை பார்க்குறேன். அவங்களாம் என்னமோ ஒரு பிரசாதம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்காங்க. திரும்பவும் வந்து போய் அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, திரும்பவும் எடுத்து போட்டுக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு நொடி வந்து ஐயோ நம்ம பசி வந்து நம்மளை இவ்வளோ ஒரு அவமானமாக்கிடுச்சே, ஏன்னா எல்லாருமே என் தட்டை வந்து பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஆக்கிடுச்சே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அழுதுட்டு நான் வந்து அந்த இடத்த விட்டு உடனே வந்து கிளம்பிட்டேன் நான். அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை, அதாவது ஒரு இன்சிடெண்ட்டை வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டில் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு அப்படின்னுக்குள்ளேயே அதில் எவ்வளோ ஒரு வலி இருக்குது, எவ்வளோ ஒரு அழுகை எல்லாமே இருக்குது அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.